அனைத்து விதமான பிரச்சனைகளையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்கின்ற செந்தமிழன் சீமான். இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் என்ற தனித்த பெரும் ஆளுமை 2009 2024 வரை தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனித்தே களமாடி கொண்டு இருக்கின்றார். செந்தமிழன் சீமானை தடுக்க, அவரை ஒடுக்க, எப்படியாவது அரசியல் களத்தை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை அரசியல் களத்தில் சீமானின் எதிரிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அதுவெல்லாம் செந்தமிழன் சீமானுக்கு மிகப்பெரிய விடயமே இல்லை. எல்லா விடயத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூறலாம். அவருடைய மிக நேர்த்தையான ஒரு நோக்கமாக, ஒரு இலக்காக அவர் கொண்டிருப்பது, செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும், செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் ஏறிவிட வேண்டும், அதற்காக தொடர்ச்சியாக பல வருட காலங்களாக உழைத்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு உழைத்ததன் பலனாக தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட 36 லட்சம் வாக்குகளை செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர்களால் பெற முடிந்தது. ஆனால் அவ்வாறு இலக்கை நோக்கி நகராமல் இந்த இடர்பாடுகளுக்கான, அதாவது எதிரிகள் கொடுக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்காகவும் இடர்பாடுகளுக்காகவும் நாம் நின்று கொண்டிருந்தால் நம்முடைய இலக்கை நம்மால் அடைந்துவிட முடியாது. எனவே அதையெல்லாம் உண்மையிலேயே செந்தமிழன் சீமான் அவர்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் செய்கின்றார். எனவேதான் அவரால் மிக எளிமையாக இலக்கை நோக்கி மிக வேகமாக பாய்ந்து ஓட முடிகின்றது. எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. அதுபோன்று நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமானுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. அதுதான் தேர்தல் வெற்றி. இந்த தேர்தல் வெற்றிக்கான பல யுக்திகளை பல கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் கையாண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் சீமான் மட்டும்தான் யுக்திகளை கையாளாமல் புத்தியை கையாண்டு மக்களிடத்தில் எது தேவை, எது தேவையில்லை, எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது, மக்களிடத்தில் தமிழ் உணர்வை எவ்வாறு கொடுக்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க கூடாது, மேலும் சாதி மதங்கள் தவிர்த்து எப்படி தமிழர்களாக ஒன்று கூட வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் மக்களிடத்தில் பொதுவாக கொடுத்து அதன் மூலமாக மக்களை வயப்படுத்தி இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றார். 2009 2024 வரை இவ்வாறுதான் இவர் ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. யாருக்காகவும் எதற்காகவும் கொண்ட கொள்கையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாமல் நேரடியாக, நீதியாக, நேர்மையாக மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைமை, ஒரே கட்சி செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் என்று நாம் மார்தட்டி கூறிக்கொள்ளலாம். தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ்நாட்டிற்காக, நாளைய தமிழகத்திற்காக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால், ஏன் உலகத்திலேயே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் பொதுவான ஒரு கட்சியாக இருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் தாய் நிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. எனவே இந்த தாய் நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி தாய் கட்சியாகவே இருக்கின்றது. அதை போன்று அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒழுங்குமுறை நிறைந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. சாதி பார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்று இதுவரை தமிழ் மண்ணில், ஏன் இந்திய மண்ணில் எந்த ஒரு அரசியல்வாதியும் கூறாத மிகப்பெரிய ஒரு செய்தியை தேர்தல் அரசியலில், அதுவும் தேர்தல் மேடைகளிலும் தேர்தலை பற்றி வாக்கு சேகரிப்பின் பொழுதும் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசி வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய நேர்மை எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கே நான் விட்டுவிடுகின்றேன். நீங்கள் அதை முடிவெடுத்து வருகின்ற 2026 தேர்தலில் செந்தமிழன் சீமானை தேடி தேடி வாக்களித்து வெல்ல வையுங்கள் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.